தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MSVIT. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் கவுண்ட், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் இதெல்லாம் எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது, டிசேபிள் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் காமன் கொஸ்டின் இருக்கும். நம்ம ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன தான் நல்ல கண்டென்ட் போட்டால் கூட நம்ம வீடியோவுக்கு வியூஸ் அதிகம் போகாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வியூவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம என்ன தான் நல்ல கண்டென்ட் போட்டால் கூட அவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்டை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் இருக்காங்களோ அந்த சேனலை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். ஸோ அப்படி அந்த ஒரு எண்ணத்தை மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஹைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம என்ன தான் நல்ல கண்டென்ட் போட்டாலும் நமக்கு பிடிக்காத ஒரு சிலர் வந்து டிஸ்லைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கை நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வாங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், என்ன அப்படின்னா, நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை பார்த்துக்கலாம். நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து விசிபிள் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஒரு சேனலை வேறு ஒரு ஐடியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், MSVIT ஃபோட்டோக்குன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எனக்கு விசிபிள் ஆகவே இல்லை. ஸோ ஆஸ் அ வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா யாருக்குமே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தெரியலை. என்னுடைய வியூஸு லைக்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ ஓகே, நான் வந்து என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் எனக்கான கரண்ட் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய யூடியூப்பில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் விசிபிள் ஆகும். இதை நீங்கள் அன்செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணி நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் அவங்களுடைய வீடியோக்கான வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக்ஸை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எந்த வீடியோக்கான லைக்ஸை நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ எடிட்டபிள் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், லாஸ்ட்டாக போங்க, ஸ்க்ரோல் பண்ணி ஃபைனலாக போங்க, ஷோ மார்க் கொடுத்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் அண்ட் டிஸ்லைக் திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் அன்செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோக்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் யாருக்குமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க, எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோக்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும், எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும்.